டெல்மா. நாங்கள் நாகூர்லேருந்து வருதோம். நவம்பர் மாதம் இங்கே அன்பரின் பாதத்தில் கூடுகையில் வந்தோம். என் கணவன் மகாராஷ்டிரா பக்கம் தொழில் செய்வாங்க. அவங்க சொன்னாங்க, நான் என்ன கூட அன்பரின் பாதத்தில் ஒரு நான் ப்ரேயர் கூடுகைக்கு வந்து விட்டு தான் அங்கே போவேன் என்று சொல்லி இங்கே வந்தாங்க. வந்தப்போ ஐயா ப்ரேயர் நடந்துட்டு இருக்க நேரம், மகனன் சேகரனே, நீ எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு வெறுமையோடு வந்திருக்கிறாயா? உன் பிள்ளைகளை குறித்து அதிக அளவிலே கவலையோடு கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? உன் சகோதரர்களால் தள்ளப்பட்ட நிலையிலே நீ இருக்கிறாயா? நீ இழந்த யாவற்றையும் திரும்ப இரட்டிப்பாக உனக்கு தருவார் என்று ஸ்டீபன் அங்கே இங்கே ப்ரேயர்லேயே சொன்னாங்க. அதன் பிறகு என் கணவன் தொழிலுக்கு கடந்து போனாங்க. போன பிறகு என் பிள்ளைகள் எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. 3 பிள்ளைகளுக்கும் கல்விக்காக நான் எல்லாரிடம் கடன் வாங்கி தான் பீஸு கட்டுவேன். என் மகன் 4வது வருஷம் இன்ஜினியர் படித்து கொண்டிருக்கான். ஆனால் இந்த செம்முக்கு மட்டும் என் பிள்ளைகளுக்கு யார்கிட்டையும் கடன் வாங்காமல் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தாங்க. ஒவ்வொரு நாளும் நாகர்கோவிலில் நாங்கள் சேம உபவாச கூடுகையில் போகும்போது மெர்லின் பிரதர் எங்களுக்காக மிகவும் பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. அதற்காகவும் ஸ்டீபன் அங்களுக்காகவும் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மை என்ன உயிரோடு அவர் காப்பாற்றினே இருக்கிறாரு. எனக்கு நெஞ்சு வலி போல் வந்ததுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இசிசி எடுத்தாங்க, மிஸ்டேக்குன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி ஐயாவுக்கு அந்த இடத்துக்கு நான் போனேன். போயிட்டு ஐயா சொன்னார், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, கிளியராக இருக்குது, நீ போ அப்படின்னு சொன்னார். என்ன ஜெபம் பண்ணிவிட்டு அதே போல் திருப்பி ஸ்டான்லிக்கு போயிட்டு திருப்பி இசிசி எடுக்க சொன்னாங்க. எடுத்தேன். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏமா பயப்படுற, நீ அழுதுட்டா. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 128 1, 2 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி, கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான், பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அடுத்த ஆண்டவர் சொன்னார், அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பங்கள் தழைக்கும், தேவன் அவருடைய குடும்பத்திற்கு நன்மை செய்வார் என்று ஆண்டவர் சொன்னார். 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய சந்ததியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார், சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 115 13, 14 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். சங்கீதம் 128 4 முதல் 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதான வாழ்வையும் காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அதுக்கு முன்னால கண்டிஷன், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லிட்டு தான் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளையே இன்னும் பார்க்க முடியாத அநேக பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். அப்படின்னா இன்னும் கற்பம் தங்கலை, கரு தங்கலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல. சில குடும்பத்தில் பிள்ளைகளை கண்டாச்சு, பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னைக்கு பிள்ளைகளை காணாதவர்கள் பிள்ளைகளை காண்பார்கள், பிள்ளைகளின் பிள்ளைகளை காணாதவர்கள் இனி பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்கள். அல்லேலூயா. அதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரே மெடிசன் தான், ஒரே டேப்லெட் தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த போகிறோம். அந்த டேப்லெட்டை சாப்பிடணும். அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க,
பக்கத்தில் இருக்கிறவங்க அழிஞ்சு போனேன். நிறைய பேர் பக்கத்தில் இருக்கிறவங்கள சாபம் போட்டு போட்டு சாபத்தை தங்களே வாங்கிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ சபிக்கிறத நிமித்தம் அந்த சாபம் உனக்கு வருமா. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்கள நான் சபிப்பேன்றார். அப்படின்னா என்னன்னா, நீ அடுத்தவங்கள சபிச்சேன்னா உன்னே சபிப்பார்னு அர்த்தம். நீ அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சாச்சுன்னா அதை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் அந்த வசனத்தை சரியாக புரிஞ்சு கொள்றதில்லை. ஒன்றை ஆசீர்வதிக்கிறவங்கள ஆசீர்வதிப்பேன், ஒன்றை சபிக்கிறவங்கள சபிப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ நீங்கள் அடுத்தவங்கள சபிச்சா அவங்களுக்கும் அந்த வசனம் பொருந்தும் தானே. அப்போ அவங்கள சபிக்கிற உங்களை ஆண்டவர் சபிப்பாருன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? யாரையும் சபிக்காதீங்க. நிறைய பேர் சரி அடுத்தவங்களை சபிக்கிறது மட்டும் இல்லை, சொந்த பிள்ளைகளை போடுற சாபத்தை பார்க்கணுமே. நீ போயிட்டு திரும்பி வரமாட்டேன். நிறைய மனைவிமார்கள் பிள்ளைகளை சபிப்பாங்க. நீ போயிட்டு திரும்பியே வரமாட்ட பாரு. நீ போகிற இடத்துல அப்படியே போய் தொலைஞ்சிரு. புருஷனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா நீ போகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகியே செத்து போவார். எவ்வளோ துணிகரமான சாபங்கள். ஒரு நாளும் அப்படிப்பட்ட சாபங்கள் உங்களை வாயிலிருந்து கொண்டு வந்து விடாதிருங்கள். யோபு சொல்லுகிறான், நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அது நடந்து விடாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் நாக்க கவனமாக வச்சிங்க. எதை வேணாலும் பேசுறதுக்கு ஆண்டவர் நாவை கொடுக்கல, அடுத்தவங்கள ஆசீர்வதிக்க தான் கொடுத்துருக்கிறார். ஒரு நாளும் சாபத்தை நீங்கள் வாங்கிக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்தவங்களை நல்லா இருக்கணும்னு சொல்லி பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணினவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உனக்கு துரோகம் பண்ணவங்களுக்காக கூட எதிர் ஜெபம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எதிர் ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. எதிர் ஜெபம், அப்படி ஒரு ஜெபம் இருக்கா பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிறைய பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை இப்படி பண்ணிட்டான், அதனால் அவனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது. பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ஒரு எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க, ஒரு அரசாங்க வேலைக்கு. இதை யாரோ சொல்லி காதில் விழுந்திருக்கும். ஏய் உனக்கு தெரியுமா, அந்த அக்கா இந்த வயசில் கூட ஒரு எக்ஸாம் எழுத போயிருக்கா தெரியுமா, அரசாங்க வேலை எப்படியா வாங்கினேன்னு ஒத்த காலில் நிற்க தெரியுமா. இந்த அம்மா உடனே தெரிஞ்ச உடனே முட்டி போட்டுறாங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக அவள் எவ்வளோ காரியம் செய்தா, அவளுக்கு இந்த எக்ஸாமில் அவள் ஜெயிக்கவே கூடாது, அவளை ஃபெயில் பண்ணி விட்டுருங்க. இதுதான் எதிர் ஜபம். எதிர் ஜபம் ஒரு நாளும் செய்திடாதீங்க. ஆமாம் ஆண்டவரே பாவம், அவங்க எனக்கு என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்படுறாங்க, எப்படியா ஒரு வேலையை கொடுத்துருங்க ஆண்டவரே. அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய அடையாளம். உனக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அவங்கள ஆசீர்வாதத்தை ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. அவங்கள சபிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. எதிர் ஜெபம் ஒரு நாள் நீங்கள் செய்யவே கூடாது. நல்லதை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவளுக்கு குழந்தை கிடைக்கக்கூடாது ஆண்டவரே, அவள் என்ன மாதிரி ஆட்டம் போட்ட ஆண்டவரே. நிறைய பேர் அப்படி கூட செய்கிறாங்க. ஒரு நாள் நடக்கக்கூடாது. சில நேரங்களில் சில லெட்ரு வரும், சில மெயில் வரும். சிலர் அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறத பார்த்தாச்சுன்னா, எனக்கு இப்படி அவங்க பண்ணிட்டாங்க, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணு. ஊழியக்காரன் அதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நாங்கள் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே முதல்ல இந்த அம்மாவுடைய அறியாமையை மாற்றும். தெரியல அவங்களுக்கு ஆவேசம் ஆதங்கத்தில் ஐயாட்ட ஜெபம் பண்ணி அவங்கள அழிச்சிடணும். ஐயாவை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஆசீர்வதிக்க வச்சிருக்கிறாரு. பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போய் நிற்கிறான். ஆனால் அது சபிக்க நின்று அப்படியே மலை மேலே ஏறி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த உடனே அவனுடைய வாயிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறார். இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் யாக்கோபே உன் கூடாரங்களும் எத்தனை அழகானவைகள். நீ பரவி போகிற ஆறுகளைப் போல, கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சம் போல நீ பெருகுவாய், வளருவாய். ஆசீர்வதிக்காம எதுக்கு தெரியுமா நின்னா, பணம் வாங்கிட்டு கைக்கூலி பேசி லஞ்சம் வாங்கிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க நிற்கிறான். ஆனால் ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல. ஒரு நாள் சபையில் நின்று சரி, எங்கேயும் நின்று சரி, ஜனங்களை சபிக்கவே கூடாது. இந்த புல்பீட் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற புல்பீட். தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த புல்பீட் எதுக்குன்னா, அவங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதத்தை கூறுவதற்காகத்தான் கர்த்தர் ஆசாரியனை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லலாம், ஆனால் ஒரு நாளும் சாபம் போடக்கூடாது. எச்சரிக்கலாம். இப்படி நீங்கள் செய்யலைன்னா ஆண்டவருடைய கோபாக்கினை வரும். சில நேரங்களில் அது நமக்கு சாபமாய் மாறும். அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை விழிப்படைய செய்யலாமே தவிர ஜனங்களை ஒரு நாளும் சபிக்கக்கூடாது. சபிக்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வேலை அல்ல. அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் வார்த்தைகளை சொல்லி சாபம் வராதபடிக்கு எச்சரிக்கத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் யார் எனக்கு குழந்தை தங்கலை,
எத்தனை பேர் எனக்கு இன்னும் குழந்தை கிடைக்கல, எத்தனை பேர் எனக்கு இன்னும் பேரப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு வந்திருக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருடைய ஆசை ஆண்டவர் நிறைவேற்றி இனி பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு பெரிய அரசு அதிகாரி, நல்ல பிரபலமான ஒரு சகோதரர் ஸ்டேஜில் வந்து ஒரு சாட்சி சொன்னார். திருமணமாகி 4 வருஷம் ஆகியும் மருமக கன்சீவ் ஆகலை. அவருடைய இருதயத்துக்கு அது ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அதே நேரத்தில் மருமகளுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. இவங்க மகனுக்கு அப்படின்னா மகன் மூலமாக வந்த மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லை. மருமகளுடைய அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி குழந்தை இல்லை. அப்போ இவருடைய மனசில் ஒரு பாரம், ஐயோ என் பிள்ளைக்காக 4 வருஷம், அவளுக்கு அக்காவுக்கு 9 வருஷமாக குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனுஷன் பாருங்கள், பிரதரை எப்படியாவது ஒரு நிமிஷம் பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு நம்பிக்கையோடு வந்தார். அவருடைய நம்பிக்கை, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்டீஃபனால் ஒரு அற்புதம் செய்ய முடியாது, ஸ்டீஃபனுக்குள் இருந்து அவனை இயக்குகிற இயேசுவாலே தான் அற்புதம் செய்ய முடியும். ஆனால் ஜனங்களுக்குள்ளால ஐயாட்ட சொன்னால் ஐயா கண்டிப்பாக கண்ணீரோட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவார், அற்புதம் நடக்குன்ற நம்பிக்கையில் அவர் கிளம்பி லிஃப்ட் பக்கத்தில் நிற்காருனா, அப்போ அந்த அப்படியே வரும்பொழுது என்னை பார்த்து விஷ் பண்ணார். அவரை பார்த்தாலே தெரியுது, சஃபாரி எல்லாம் போட்டு ஒரு பெரிய அதிகாரி அப்படின்ற நல்லா தெரியுது. ப்ரைஸ் லாடுனேன். ஒன்று சொல்லி ஐயா ஒரே நிமிஷம்னு சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுக்குன்னா ஒரு நிமிஷம் எப்படி முன்னால் இழுத்தார். என்னையான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் மருமக கன்சீவ் ஆகலை, அவளுடைய அக்காவுக்கு 9 வருஷம் ஆச்சு, அவளுக்கும் இன்னும் குழந்தை இல்லை, அதனால் அவங்க அக்காவும் ரொம்ப வேதனையாக இருக்கிறா, என் மருமக மட்டும் கன்சீவ் ஆனால் போதாது, மருமகளுடைய அக்காவும் அவளுக்கும் வேதனை இருக்குன்னு தானே, அதனால் அவளுக்கும் ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் குழந்தை இல்லை, 2 பேருக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்படியே கையை வச்சுட்டு ஆண்டவர் ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். சின்ன நாள் கேப்பில் 2 பேரும் கன்சீவ் ஆயாச்சு, நீ சமாதானத்தோட போ மகனே, நீ விரும்பின காரியம் அவரால் உனக்கு ஆயிட்டு. அவ்வளோதான் ப்ரேயர், அவ்வளோதான். நீ விரும்பி வந்த காரியம் அவரால் உனக்கு ஆயிட்டு. சின்ன நாள் கேப்பில் அப்படின்னா இவ கன்சீவ் ஆகி சில நாட்கள் அவளும் கன்சீவ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை சொல்லிட்டு நான் போயிட்டு அவரும் போயிட்டார். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு மேலே சாட்சி சொல்ல கியூ நிற்குது. இவர் க்யூவில் நின்றுட்டுருக்கா, இவர் எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கே பார்த்தோம் அப்படின்னு அதே மாதிரி சஃபாரிலாம் போட்டு நிற்கிற, எங்கே பார்த்தோம், சரி இப்போ ஏதாவது சாட்சி சொல்லும்போது தெரியணும்னு அவர் சொல்கிறாரு. லிஃப்ட்டு பக்கத்தில் பிரதரை மடக்கி ஒரு நிமிஷம்தான் ஜெபம் பண்ண சொன்னேன். ஐயா மூலமாக சொன்னார், ஒரு சின்ன நாள் கேப்பில் மருமகளும் கன்சீவ் ஆகும், அவங்க அக்காவும் கன்சீவ் ஆவாங்க, சின்ன நாள் கேப்பில் அழகான பிள்ளையை பெற்றெடுப்பாங்கன்னு சொன்னார். அதே போல் ஜெபம் பண்ணிட்டு போய் அடுத்த மாதம் இவங்க மருமகளும் கன்சீவ் ஆனால் அவளுடைய அக்காவும் கரெக்டாக ஒரு சின்ன 10 நாள் கேப்பில், நல்ல செய்தி, குழந்தை பிறந்ததும் 10 நாள் கேப்பில் ஆண்டவர் கிருபை செய்து 2 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிற கிருபை. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சரி கிடைச்ச கொஞ்சம் கேப்பில் தன்னுடைய மருமகளை மட்டும் நினச்சி பாருங்கன்னு சொல்லாமல், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவளுக்கும் அப்படி தானே கஷ்டமாக தானே இருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளையும் கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சேர்த்து ஜபிச்சதுனால தான் இந்த பிள்ளையுடைய கற்பத்தை ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக ஜபித்ததன் நிமித்தம் ஆண்டவர் யோபுடைய சிறையிருப்பை திருப்பினார். மருமகளுடைய சகோதரிக்காக ஜபிக்க சொன்னதன் நிமித்தம் மருமகளுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்பி. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எதுக்கு அந்த சாட்சியை சொல்கிறேன்னா, நீங்களும் அப்படி தான், எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் உயிரோடு இருந்தால் போதும், எனக்கு மட்டும் வேலை கிடைச்சா போதும், நான் மட்டும் ப்ரொமோஷன் ஆனால் போதும், அப்படி அல்ல. அன்பரின் பாதத்தில் எல்லாம் ஜனங்கள் கூட்டுட்டு வருவாங்க பாருங்கள். ஒவ்வொருத்தரை கூட்டுட்டு வரும்பொழுது நம்பிக்கையோடு கூட்டுட்டு வருவாங்க. இன்னைக்கு போவோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கேன், இல்லைன்னா கடன், இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு பெரிய வியாதியில் இருப்பாங்க. எக்கா வாங்க நான் இப்படி கூட்டு போகிறோம் ஒரு இடத்துக்கு, ஆண்டவர் விடுதலை தருவார். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து சொல்கிற சாட்சியை பார்த்தா பக்கத்து வீட்டில் எங்கள் அக்கா தான் என்னை கூட்டுட்டு வந்தாங்க, அவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது, நான் படுற கஷ்டத்தை பார்த்து கூட்டுட்டு வந்தாங்க, நான் இங்கே வந்தேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். பாருங்கள், பக்கத்தில் வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலை இன்னைக்கு வரணும். எல்லாரும் வாழணும்னு நினைங்க. முதல்ல உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு முதல்ல நீங்கள் செய்யுங்க. அது அப்போ உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறபடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 4வதாக அவனுடைய ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100வது வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தார். அவன் வளர்ந்து கிட்டத்தட்ட வாலிப வயதை எட்டுகிற அந்த சமயத்திலே அந்த பிள்ளையை தனக்கு பலி கொடுக்கும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும்படிக்கு அந்த பிள்ளையை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் இந்த மலையின் மேலே அவன் தகன பலியிடுவதற்கு தேவையான எல்லா விறகு கட்டைகளும் அவனுடைய தோள் மேலே சுமத்தி, இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சுமந்து கொண்டு போகிறது போல அந்த மோரியா மலையின் மேலே அந்த பிள்ளை ஈசாக்கு அந்த விறகு கட்டைகளை சுமந்துட்டு மலையின் மேலே ஏறி வர்றாங்க. ஏறி வந்து தகன பலிக்கான எல்லா ஆயத்தங்களையும் பண்ணி அந்த பிள்ளையை படுக்க வச்சு ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணுன்ற ஒரே காரணத்தினால தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராதபடிக்கு பிதாவானவர் அந்த ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து நமக்காக இந்த உலகத்திலே மீட்பை கொண்டு வரும்படிக்கு ஆண்டவர் செய்தார். அதே இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக ஈசாக்கு அதே போல மோரியா மலையின் மேலே விறகு கட்டைகளை சுமந்துட்டு போனான். ஆனால் இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும்படிக்கு பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இந்த இடத்திலே ஈசாக்கு அடிக்கப்படும்படி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. அந்த இடத்துல அடிக்கப்படும்படி ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் நிறுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயந்து அந்த பிள்ளையை பலி செலுத்த துணிஞ்சு எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டு பலி செலுத்துவதற்காக கத்தியை ஓங்கி அவனை குத்த வரும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிட்டார். உன் பிள்ளையாண்டான் மேலே கை போடாதேன்னு சொல்லிட்டார். அவனை கொலை பண்ணிடாத, அவனை பலி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தடுத்து நிறுத்திட்டார். அதுக்கு பிறகு பக்கத்தில் இருந்த அந்த ஆட்டை எடுத்து, அந்த செம்மறி ஆட்டை எடுத்து அந்த இடத்துல பலி செலுத்துவதற்காக ஆண்டவரை அனுமதித்தார். அதன் நிமித்தம் அந்த இடத்துல தகன பலி நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுக்க, அவனை ஆண்டவருக்காக பலியிட சித்தம் கொண்டபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஒரே பிள்ளைன்னு கூட பார்க்காம எனக்காக அந்த பிள்ளையை நீ பலி கொடுக்க தீர்மானித்தபடியினாலே நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னார். அதனால ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு தெரியுமா கொடுத்தாரு? ஆதியாகமம் 25:7-8 சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆயுஷ் நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் மரித்து போய் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அப்படின்னா முதிர்ந்த வயது, நர வயது, பூரண ஆயுசு. முதிர்ந்த வயது, நரை வயது, பூரண ஆயுசு. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பூரண ஆயுசு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, தயவுகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே. இப்பொழுதும் என் பிள்ளைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்களே. என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு இரக்கம் செய்வீராக. சொன்னது போல உமக்கு பயப்படுகிற பயத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுவரைக்கும் என் பிள்ளைகள் துணிகரமாக மனசாட்சிக்கு பயப்படாமல் செய்த எல்லா காரியங்களையும், பாவங்களையும், அருவருப்புகளையும் என் பிள்ளைகளுக்கு தயவாய் நீர் மன்னிப்பீராக. உடைய கல்வாரியிலிருந்து துளைக்கப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இவர்கள் ஒவ்வொருடைய சிரசிலே சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் விழுந்து உடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இப்பொழுது சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக. இவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தம் இவர்கள் குடும்பங்கள் தலை கட்டும். துளிர் ஒடிக்கப்பட்ட இவருடைய குடும்பத்திலே துளிர்விடும் காலத்தை ஆண்டவர் ஆரம்பிப்பீராக.
இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவர்களுடைய கைகளின் தொழிலை இவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து சம்பத்தை இவர்களுக்கு நீர் பெருக பண்ணுவீராக. எல்லா நஷ்டங்களுக்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். வேலையில்லாத திண்டாட்டத்தில் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இவர்களுக்கு தொழிலுக்கு நல்ல வருமானத்தை தருவீராக, நல்ல அறுவடையை தருவீராக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாசலை திறந்து தருவீராக. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் வேலையை தருவீராக. ஊழியத்திலே உயர்வில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் நல்ல உயர்வை தருவீராக. இவர்களின் கைகளின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிட கிருபை செய்வீராக. இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் என்று சொன்னீரே, அந்நிய புத்திரரிடத்தில் இருக்கிற இவருடைய ஆகாரங்கள் இவரிடத்தில் வரட்டும். அந்நிய புத்திரர்கள் அபகரித்து வைத்திருக்கிற சொத்துக்களும் செல்வங்களும் மறுபடியும் இவர்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படட்டும். கோர்ட்டு கேஸில் இருக்கிற எல்லா சொத்துக்களை ஆண்டவர் மீட்டு இந்த நிமிஷத்தில் விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5454-7-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.